வெல்கம் டு கிரவுன் அகாடமி. UGTRB என்பது மிகவும் முக்கியமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றாகும். இந்த தேர்வில் வெற்றி பெற அதிக நேரம் படிப்பது மட்டுமல்ல, சரியான வழிகாட்டுதல், திட்டமிட்ட தயாரிப்பு மற்றும் தொடர்ச்சியான பயிற்சியும் அவசியம். அதற்காக நம்ம கிரவுன் அகாடமியில் UGTRB தேர்விற்கான புதிய பேட்ச் தொடங்கப்பட்டுள்ளது. நம்ம அகாடமியின் சிறப்பம்சங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிலபஸ்க்கு ஏற்ப எக்ஸாம் ஓரியன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கான்செப்ட் பேஸ்டு வீடியோ கிளாஸஸ், திட்டமிட்ட ரெகுலர் மற்றும் ரிவிஷன் கிளாஸஸ், தொடர்ச்சியான ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் மற்றும் சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ், ஃபுல் லென்த் MCQ ப்ராக்டிஸ் அனைத்தும் வழங்கப்படுகிறது. எங்களின் கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் முறையின் மூலம் ஒவ்வொரு தலைப்பையும் ஆழமாக புரிந்து கொண்டு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற தேவையான முழுமையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்கப்படுகின்றன. நம்ம UGTRB பாட்னி சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வைரஸ், பாக்டீரியா, பாசியல், பூஞ்சையியல், அதாவது வைரஸ், பாக்டீரியா, ஃபைக்காலஜி அண்ட் மைக்காலஜி அப்படின்ற சாப்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டில் இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த சாப்டரில் இருந்து டோட்டலாக இந்த யூனிட்டில் இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டராக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். இந்த வைரஸில் இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த வைரஸில் இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 2 கொஸ்டின்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளான்ட் வைரஸில் இருந்தும், ஒரு கொஸ்டின் ஜீனோம் ஆர்கனைசேஷனில் இருந்தும் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கிளாஸில் கடந்த கால டிஆர்பி தேர்வுகளில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த முறையில் தேர்வு கேட்கப்பட வாய்ப்பு இருக்கின்ற மிக முக்கியமான கேள்விகளை நம்ம சாப்டரோட எண்டில் இருக்கிற எக்ஸசைஸில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த வைரஸ்ன்ற சாப்டரில் இருக்கிற என்னென்ன எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் நம்ம இம்பார்ட்டன்ட் 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 50 கொஸ்டின்ஸ் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவிலும் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா பிரிவு 1 கண்டுபிடிப்பு மற்றும் பொது கட்டமைப்புன்ற டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வைரஸோட கண்டுபிடிப்பு மற்றும் பொது கட்டமைப்பு. இதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் விஷம் அல்லது விஷ திரவம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஓகேங்களா, வைரஸ்ன்றது விஷம் அல்லது விஷ திரவம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் A DJ ஐவனாஸ்கி, ஆப்ஷன் B MW பெய்ஜரிங், ஆப்ஷன் C லூயிஸ் பாஸ்டர் அண்ட் ஆப்ஷன் D W யங்ஸ் ஸ்டான்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் A அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJ ஐவனாஸ்கி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா ரஷ்ய நாட்டு தாவரவியலாளர். ஓகேங்களா, இவர் 1892 புகையிலை தாவரத்தை தாக்கும் புகையிலை மொசைக் நோய், டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிசீஸை பற்றி ஆராய்ச்சி செய்தார். இந்த நோய் பாக்டீரியா வடிகட்டியலும் புகுந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய கிருமியால் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்தார். ஓகேங்களா, ஸோ இதன் மூலம் வைரஸ் கண்டுபிடித்த பெருமை இவரையே சேரும். ஆனால் இவர் இந்த வார்த்தையை உருவாக்கவில்லை. ஓகேங்களா, விஷம் அல்லது விஷ திரவம்ன்ற ஒரு வார்த்தையை இவர் உருவாக்கவில்லை. ஸோ இதனால் இந்த ஆன்சர் தவறான பதில். ஓகேங்களா, ஐவனாஸ்கின்றவர் தவறானது. அடுத்து MW பெய்ஜரிங் அப்படின்னு சொல்கிறோம். இவர் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் நாட்டுக்காரர். ஓகேங்களா, இவர் டச் நாட்டுக்காரர். இவர் நுண்ணுயிரியாளர். இவர் ஐவனாஸ்கியின் சோதனையை தொடர்ந்து 1898ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட தாவரத்தின் சாறு ஆரோக்கியமான தாவரத்தையும் தொற்றக்கூடியது என்று நிரூபித்தார். ஓகேங்களா, பாதிக்கப்பட்ட தாவரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸை எடுத்து அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ட்டையும் இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நிரூபித்தார். ஸோ அந்த தொற்று திரவத்திற்கு அவர் என்ன பெயர் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடியம், கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் ஓகேங்களா என்ற பெயரிட்டார். இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொற்றுத்தன்மையுள்ள உயிருள்ள திரவம் என்று பொருள். ஓகேங்களா, தொற்றுத்தன்மையுள்ள உயிருள்ள திரவம் என்று பொருள். இவர் வடிகட்டக்கூடிய வைரஸ் என்ற கருத்தை மட்டும்தான் பிரபலப்படுத்தினார். அதனால் இவரும் சரியான பதில் இல்லை. ஓகேங்களா, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லூயிஸ் பாஸ்டர். ஓகேங்களா, ஆப்ஷன் சியில் யார் இருக்காங்க? லூயிஸ் பாஸ்டர்.
இவர் தான் முதல்ல ராபிஸ் போன்ற நோய்களை உண்டாக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை குறிக்க லத்தீன் வார்த்தையான வைரஸ், ஓகேங்களா, லத்தீன் வேர்டு என்னது வைரஸ், அதாவது விஷம் அல்லது விஷ திரவம் என்ற சொல்லை பயன்படுத்தினார். இவர் நோய் கிருமி கோட்பாடு, அதாவது ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ், ஓகேங்களா, ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ்ன்ற ஒரு கோட்பாடை உலகிற்கு நிலைநாட்டினார். மேலும் பாஸ்டரைசேஷன் முறையை கண்டுபிடித்தவரும் இவரே. ஸோ வைரஸ்ன்றது விஷம் அல்லது விஷ திரவம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் லூயிஸ் பாஸ்டர். ஏன் WM ஸ்டான்லி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அமெரிக்க நாட்டு ஒரு கெமிஸ்ட்டு. இவர் 1935ஆம் ஆண்டில் புகையிலை மொசாய்க் வைரஸை முதலில் படிகமாக்கி, அதாவது கிறிஸ்டலைஸ்டு பண்ணி, ஓகேங்களா, கிறிஸ்டலைஸ்டு பண்ணி காட்டினார். ஸோ வைரஸ்கள் பெரும்பாலும் புரதங்களால் ஆனவை என்பதை நிரூபித்தார். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்காக இவருக்கு 1946 வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவர் வைரஸின் அமைப்பை கண்டறிந்தாரே தவிர பெயரை உருவாக்குவதில்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் இவரும் தவறான பதில். அப்போ வைரஸ் விஷம் அல்லது விஷ திரவம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா லூயிஸ் பாஸ்டர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் கருத்து 1898 மார்டினஸ் வில்லியம் பெய்ஜரிங் என்பவரால் முன்மொழியப்பட்டது. ஓகேங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ்கள் பாக்டீரியாவை போல கலாச்சாரத்தில், அதாவது கல்ச்சர்ன்றது என்னென்னா க்ரோத் பண்ணுற ஊடகத்தில் வளர்க்கப்பட முடியும். ஓகேவா. இது என்னென்னா ஊடகத்தில் வளர்க்க முடியும் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா. ஆப்ஷன் 2 சரியானவை, 2 தவறானவை, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சரி, ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் சரி அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 சரியானவைன்றது தவறான பதில். ஏன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் தவறாகவே இருப்பதால் 2மே சரி என்று கூறும் இந்த ஆப்ஷன் தவறானதாகிறது. ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 முற்றிலும், செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்தது, 2 தவறானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் 1 முற்றிலும் சரியான மற்றும் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை என்பதால் 2மே தவறு என்று கூறும் ஆப்ஷனும் தவறானது. ஓகேங்களா. அப்போ என்னதான் இது கரெக்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சரி அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான். ஏன்னா 1898ஆம் ஆண்டு மார்டினஸ் வில்லியம் பெய்ஜரிங், ஓகேங்களா, மார்டினஸ் வில்லியம் பெய்ஜரிங் என்ற டச்சு நாட்டு மைக்ரோபயாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, புகையிலை தாவரத்தை தாக்கும் நோய் கிருமி பாக்டீரியா ஃபில்ட்ரேட்ஸ் ஃபில்டருக்குள்ள அதில் புகந்து செல்லக்கூடிய ஒரு திரவம் என்பதை கண்டறிந்தார். ஓகேவா. ஸோ அந்த பாயும் திரவத்திற்கு, தொற்று திரவத்திற்கு கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் என்று பெயரிட்டார். அதாவது தொற்றுத்தன்மையுள்ள உயிருள்ள திரவம் என்று பெயரிட்டார். எனவே முதலாவது கூற்று முற்றிலும் உண்மை. ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் என்பவை செல்லற்ற மிக நுண்ணிய அமைப்புகள். அவை ஒரு உயிருள்ள ஓம்புயிர் செல்லுக்குள் நுழைந்தால் மட்டுமே உயிர் பெற்று பெருக முடியும். ஸோ பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளைப் போலவே வைரஸ்களால் ஆய்வகத்தில் உள்ள உயிரற்ற செயற்கை வளர்ப்பு ஊடகத்தில் தானாக வளர்ச்சிதை மாற்றம் செய்து வளர முடியாது. எனவே ஸ்டேட்மெண்ட் 2 தவறானது. இதனால் இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் முடியாது. அதனால் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 தான். கண்டாஜியஸ் வீவம் ஃப்ளூயிடம் கருத்து 1898 மார்டினஸ் வில்லியம் பெய்ஜரிங் என்பவரால் முன்மொழியப்பட்டதுன்றது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஓகேங்களா. மீதி 3மே தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, கூற்று. ஓகேங்களா. அசர்ஷன் என்னன்னா, வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றுக்கு இடையிலான பாலமாக கருதப்படுகிறதுன்றது ஒரு கூற்று. அதுக்கான காரணம், ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவற்றை வேதிப்பொருட்களைப் போல படிகமாக்க முடியும். ஓகேங்களா. ஆனால் ஒரு ஓம்புயிரி செல்லுக்குள் அவை பெருகும் திறன் கொண்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஏ மற்றும் ஆர், அதாவது அசர்ஷன் மற்றும் ரீசன் 2ம் சரி. மற்றும் இந்த ரீசன் என்பது இந்த அசர்ஷன், அந்த கூற்றின் சரியான விளக்கம் ஆகுன்றது முதல் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் 2ம் உண்மை, ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. மூன்றாவது ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ சரி, ஆர் தவறானது. நான்காவது ஆப்ஷன் ஏ தவறு, ஆர் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் ஆர் 2ம் சரி. மற்றும் ஆர் என்பது, அதாவது ரீசன் இந்த அசர்ஷன், இந்த கூற்றின் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சரியான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ்களுக்கு
சொந்தமாக வளர்ச்சிதை மாற்ற அமைப்போ அல்லது செல்லமைப்போ கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவை உடலுக்கு வெளியே இருக்கும்போது எந்த ஒரு உயிர் அறிகுறியும் இல்லாமல் வெறும் உயிரற்ற வேதிப்பொருள் போல தான் செயல்படும். ஆனால் ஏதேனும் ஒரு உயிருள்ள செல்லுக்குள் நுழைந்துச்சுன்னா அது உயிருள்ளவை போல தன் இனத்தை பெருக்க தொடங்கும். இதனால்தான் வைரஸ்களை உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றுக்கு இடைப்பட்ட எல்லைக்கோடு, ஓகேங்களா, இடைப்பட்ட எல்லைக்கோடு அல்லது பாலம் என்று அழைக்கிறோம். எனவே கூற்று ஏ சரி. அடுத்து காரணம் ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, வைரஸ்களை வேதிப்பொருட்களைப் போல பாட்டிலில் அடைத்து படிகமாக்க முடியும் என்பது அதன் உயிரற்ற பண்பு. ஓகேங்களா, உயிரற்ற பண்பு. அதே சமயம் ஒரு ஓம்புயிர் செல்லுக்குள் சென்றவுடன் தன் எண்ணிக்கையை அதை பெருகுவது அதன் உயிருள்ள பண்பு. அதாவது 2 கேரக்டர் இருக்குது. இந்த 2 முரண்பட்ட பண்புகளையும் ஒரே நேரத்தில் கொண்டிருப்பதனால்தான் கூற்றில் சொன்னபடி அது உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றுக்கு இடையிலான பாலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். எனவே காரணமும் சரியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த காரணமும் சரியாக இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு ஆன்சர் இந்த கூற்றுக்கு மிக சரியாக விளங்குகிறது அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஆன்சர் ஏ சரி அப்படின்றோம். அப்போ ஏன் பிசிடி எல்லாமே தவறு அப்படின்னு சொன்னோம்னா, காரணம் என்னென்னா, காரணத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம்தான் கூற்று ஏயில் சொல்லப்பட்டுள்ள பாலம் என்ற வார்த்தைக்கான உண்மையான காரணம் இந்த ரீசனில் சொல்லலை. ஓகேங்களா, விளக்கம் அல்ல என்று கூறும் ஆப்ஷன் தவறாகுகிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ சரி ஆர் தவறானதுன்னு போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசனில் கூறப்பட்ட படிகமாக்கம், ஓகேங்களா, படிகமாக்கும் பண்பும் ஓம்புயிர் செல்லுக்குள் பெருகும் பண்பும் முற்றிலும் உண்மையான வைரஸின் குணங்கள் என்பதால் ஆர் தவறானது, ரீசன் தவறானது என்று கூறும் இந்த ஆப்ஷன் தவறாகிறது. ஓகேங்களா, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனில் ஏ தவறு, அசர்ஷன் கூற்று தவறு, ரீசன் சரி அப்படின்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ அசர்ஷனில் சொல்லப்பட்டுள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றுக்கு இடையிலான பாலம் என்பது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் கூற்று என்பதால் இங்கே ஏ தவறுன்றதுனால ராங் ஆன்சர் என்று கூறும் இந்த ஆப்ஷன் தவறாகிறது. ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி, எந்த விஞ்ஞானி முதலில் புகையிலை மொசாய்க் வைரஸை படிகமாக்கினார்? எந்த விஞ்ஞானி முதலில் புகையிலை மொசாய்க் வைரஸை படிகமாக்கினார்? ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஆப்ஷன் ரோசலின் பிராங்க்லின், ஆப்ஷன் பி WM ஸ்டான்லி, ஆப்ஷன் சி பாவ்டன் அண்ட் ப்ரை, ஆப்ஷன் டி ஷெர்ஷி மற்றும் சேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ யார் கொடுத்துருக்காங்க, ரோசலின் பிராங்க்லின் அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ அது தவறான பதில். ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி, ஓகேங்களா, எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி சோதனை மூலம் டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பை கண்டறிய முக்கிய பங்காற்றியவர் தான் இந்த ரோசலின் பிராங்க்லின் அப்படின்றவர். மேலும் வைரஸ்களின் உள்ளமைப்பு பற்றியும் ஆராய்ந்தார். ஆனால் வைரஸை முதலில் படிகமாக்கியவர் இவர் இல்லை என்பதால் இந்த ஆப்ஷன் தவறு. அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஸ்டான்லி, WM ஸ்டான்லி, ஓகேங்களா, வெண்டல் மெர்டித் ஸ்டான்லி, ஃபுல் நேம் என்னென்னா வெண்டல் மெர்டித் ஸ்டான்லி. ஓகேங்களா, ஸோ இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1935ஆம் ஆண்டில் WM ஸ்டான்லி என்ற அமெரிக்க வேதியியலாளர் புகையிலை மொசாய்க் வைரஸை முதலில் தூய படிக வடிவில், அதாவது கிறிஸ்டலைன் ஃபார்ம், தூய படிக வடிவில் பிரித்தெடுத்து காட்டினார். மேலும் வைரஸ்கள் பெரும்பாலும் புரதங்களால் ஆனவை என்றும் அவர் கூறினார். இந்த மிக முக்கிய கண்டுபிடிப்பிற்காக இவருக்கு 1946ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எனவே இந்த ஆப்ஷன் தான் சரி. அப்போ எந்த விஞ்ஞானி அப்படின்னு கேட்டோம்னா WM ஸ்டான்லி தான் முதலில் புகையிலை மொசாய்க் வைரஸை படிகமாட்டினார். அடுத்த கேள்வி, அடுத்த ஆப்ஷன் பாவ்டன் அண்ட் பெரி ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 1936இல் இவர்தான் வைரஸ்களின் புரதங்கள் மட்டுமின்றி நியூக்ளிக் ஆசிட்ஸ் கலந்துள்ளது என்ற வேதியியல் இயல்பை முதலில் கண்டறிந்தனர். வைரஸை முதலில் படிகமாக்கியவர்கள் இவர்கள் இல்லை என்பதால் இந்த ஆப்ஷன்ஸ் தவறு. அடுத்து ஷெர்ஷி மற்றும் சேஸ், இவர் பார்த்தீங்கன்னா ஏன் தவறு அப்படின்னு சொல்லணும், 1952 இவர்கள் செய்த புகழ்பெற்ற பாக்டீரியோஃபேஜ் சோதனை மூலம் வைரஸ்களில் உள்ள டிஎன்ஏ தான் உண்மையான மரபணு பொருள் என்பதை உலகிற்கு திட்டவட்டமாக நிரூபித்தாங்க. ஓகேங்களா, டிஎன்ஏ தான் என்னன்னு சொல்ல ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்றத அதாவது உலகத்துக்கு ஃபஸ்ட்டு நிரூபித்தாங்க. படிகமாக்கும் ஆராய்ச்சிக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லை என்பதால் இந்த ஆப்ஷனும் தவறான பதில். ஸோ சரியான பதில் என்னென்னா WM ஸ்டான்லி. அடுத்த கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். கூற்று 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிட் என்பது கேப்சோமியர்கள் எனப்படும் சிறிய துணை அலகுகளால் ஆன வைரஸின் புதிய உரை ஆகும். கேப்சிட் என்பது கேப்சோமியர்கள் எனப்படும் சிறிய துணை அலகுகளால் ஆன
வைரஸின் புரத உரை அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் கூற்று என்ன அப்படின்னா டொபாக்கோ மொசாய்க் வைரஸில் கேப்சோமியர்களின் அமைப்பு சுருளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டுமே சரியானது, ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டுமே சரியானது, ஆப்ஷன் சி 2 கூற்றுகளுமே சரியானவை, ஆப்ஷன் டி 2 கூற்றுகளுமே தவறானவை அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க கூற்று 1 மட்டுமே சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான பதில். ஏன்னா கூற்று 2 சொல்லப்பட்டுள்ள சுருள் வடிவ ஓகேங்களா சுருள் வடிவ அமைப்பு முற்றிலும் சரி என்பதால் கூற்று 1 மட்டும்தான் சரி என்று கூறும் இந்த ஆப்ஷன் தவறாகிறது. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க கூற்று 2 மட்டுமே சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூற்று 1 உள்ள கேப்சிட் மற்றும் கேப்சோமியர் பற்றிய விளக்கமும் சரி என்பதால் கூற்று 2 மட்டுமே சரியானது அப்படின்னு சொல்கிற பதிலும் தவறானது, அந்த ஆப்ஷனும் தவறானது. அடுத்து சி ஆப்ஷன் என்னது 2 கூற்றுகளுமே சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வைரஸின் மையத்தில் இருக்கும் மரபு பொருளை அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ சுற்றியுள்ள பாதுகாப்பு புரத உரைக்கு கேப்சிட் என்று பெயர். இந்த கேப்சிட் பல சிறிய புரத துணை அலகுகளால் ஆனது. இந்த அலகுகளுக்கு கேப்சோமியார்கள் என்று பெயர். எனவே கூற்று 1 சரி. அடுத்து கூற்று 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையிலை மொசாய்க் வைரஸில் மொத்தம் 2130 கேப்சோமியர்கள் உள்ளன. இவை மையத்தில் உள்ள ஒற்றை இலை ஆர்என்ஏவை சுற்றி ஒரு சுருள் வடிவில் அடுக்கப்பட்டிருக்கும். எனவே கூற்று 2 சரி. ஓகேங்களா? கூற்று 2 சரி. அப்போ 2மே சரியாக இருப்பதால் ஆப்ஷன் சி மட்டுமே சரி அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் தவறானவேண்டி இருக்குது. 2 கூற்றுகளுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் என்பதால் 2மே தவறு என்று கூறும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து தவறாகிறது. ஓகேங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் டியும் தவறு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸின் வேதியியல் தன்மை என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. வைரஸின் வேதியியல் தன்மை டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லிப்போபுரதம், கிளைகோபுரதம், நியூக்ளியோபுரதம், பாஸ்போபுரதம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க லிப்போபுரதம். லிப்போபுரதம்ன்றது என்னது ஒரு கொழுப்பும் புரதமும் சேர்ந்த அமைப்பு. கொழுப்பும் ஓகேங்களா லிப்போபுரதம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஃபேட்டும் புரோட்டீனும். ஓகேங்களா? இல்லைன்னா லிப்பிட் அப்படின்னு சொல்லுவோமா லிப்பிட் ப்ளஸ் புரோட்டீன் அதுதான் லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். புரதமும் சேர்ந்த அமைப்பு. சில வைரஸ்களில் வெளி உறையில் கொழுப்பு இருந்தாலும் ஒட்டுமொத்த வைரஸின் அடிப்படை வேதியியல் தன்மை இது இல்லை. அதனால் இந்த பதில் தவறு. அடுத்து கிளைகோபுரதம் அப்படின்றது என்னது? கிளைகோபுரதம் என்பது சர்க்கரையும் புரதமும் சேர்ந்தது. கார்போவும் சர்க்கரையும் புரதமும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கிளைகோபுரதம் அப்படின்னு சொல்கிறோம். இது வைரஸின் மேற்பரப்பில் உள்ள முட்கள் போன்ற அமைப்பில் மட்டுமே காணப்படும். ஸோ இது வைரஸின் பொதுவான வேதியியல் தன்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னது நியூக்ளியோபுரதம். நியூக்ளியோபுரதம்ன்றது என்னது? வேதியியல் ரீதியாக பார்த்தால் வைரஸ்களில் மிகவும் எளிமையானவை. அவை ஒரு நியூக்ளிக் அமிலம் அதாவது நியூக்ளிக் ஆசிட் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஒரு புரத உரை ஆகிய 2ஐ மட்டுமே பிரதானமாக கொண்டுள்ளது. இந்த நியூக்ளிக் அமிலமும் புரதமும் சேர்ந்த இந்த ஒட்டுமொத்த அமைப்பிற்கு வேதியியலில் நியூக்ளியர் புரதம் என்று பெயர் உள்ளது. எனவே இதுதான் சரியான பதில் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் டி ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போ புரதம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. பாஸ்போ புரதம்ன்றது என்னது? பாஸ்பரஸ் வேதிப்பொருள் இணைந்த புரதம் ஆகும். ஓகேங்களா? பாஸ்பரஸ் வேதிப்பொருள் இணைந்த புரதம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பாஸ்போ புரதம் அப்படின்னு சொல்கிறோம். வைரஸ்களில் வந்து இந்த வேதியியல் தன்மையை கொண்டிருக்கவில்லை என்பதால் இதுவும் தவறான பதில். அப்போ சரியான பதில் என்னென்னா ஒரு வைரஸின் வேதியியல் தன்மை நியூக்ளியோ புரதம் ஆகும். ஓகேங்களா? நியூக்ளியோ புரதம் ஆகும். அடுத்த கேள்வி உரையிடப்பட்ட வைரஸ்கள் அல்லது இன்ஃப்ளூயன்ஸா அதாவது ஹெச்ஐவி அல்லது இன்ஃப்ளூயன்ஸா போன்றவை அவற்றின் கொழுப்பு உரையை டேஸிலிருந்து பெறுகின்றன அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? வைரஸ் டிஎன்ஏ தொகுப்பு, ஆப்ஷன் பி ஓம்பியர் செல் சவ்வு,
ஆப்ஷன் சி சைட்டோபிளாஸ்மிக் துகள்கள், ஆப்ஷன் டி ஓம்புயிரியின் செல் சுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான பதில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இது வந்து தவறான பதில். ஏன் அப்படின்னா வைரஸ் டிஎன்ஏ தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, வைரஸ் டிஎன்ஏவானது புதிய வைரஸ் புரதங்களையும் நியூக்ளிக் அமிலங்களையும் மட்டுமே உருவாக்க ஆணையிடுமே தவிர கொழுப்பு உரையை நேரடியாக வந்து தொகுக்காது. அதனால் வந்து இது தவறான பதில் அப்படின்னு சொல்லும். அடுத்து என்னது ஓம்புயிர் செல் சவ்வு. ஓம்புயிர் செல் சவ்வுன்றது என்னது ஹோஸ்ட் செல் மெம்பரேன். ஹோஸ்ட் செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி மற்றும் இன்ஃப்ளூயன்ஸா, இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஹெச்ஐவி மற்றும் இன்ஃப்ளூயன்ஸா போன்ற வைரஸ்களை சுற்றி கொழுப்பால் ஆன ஒரு வெளியுறை இருக்கும். வைரஸ்களிடம் கொழுப்பை உருவாக்குவதற்கான சொந்த வளர்ச்சி மாற்ற கருவிகள் வந்து இருக்காது. எனவே அவை ஓம்புயிர் செல்லுக்குள், அதாவது ஹோஸ்ட் செல்ஸ்குள்ளே பெருகி அந்த செல்லிலிருந்து மொட்டு விடுதல் முறையில் வெளியேறும் போது அந்த ஓம்புயிர் செல்லின் பிளாஸ்மா சவ்வை அப்படியே தங்களுக்குள் சாதகமாக போர்த்தி கொண்டு வெளியேறுகிறது. ஸோ அதனால தான் உரையிடப்பட்ட வைரஸ்கள் அவற்றின் கொழுப்பு உரையை ஓம்புயிர் செல் சவ்விலிருந்து பெறுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சரியான பதில். அடுத்து சைட்டோபிளாஸ்மிக் துகள்கள்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஓம்புயிர் செல்லின் சைட்டோபிளாசத்தில் உள்ள துகள்களில் இருந்து வைரஸ்கள் தங்கள் உரையை பிரித்தெடுப்பதில்லை. ஓகேங்களா, வைரஸை அதோட உரையை வந்து பிரித்தெடுப்பதில்லை என்பதால் இது தவறான பதில். அடுத்து வந்து ஹெச்ஐவி மற்றும் இன்ஃப்ளூயன்ஸா போன்றவை மனிதன் மற்றும் விலங்கு செல்களை தாக்குபவை. விலங்கு செல்களுக்கு செல் சுவரே கிடையாது. எனவே செல் சுவரில் இருந்து உரை பெறுகிறது. ஓகேங்களா, ஓம்புயிரியின் செல் சுவரிலிருந்து உரை பெறப்படுகிறது என்பது முற்றிலும் தவறான கருத்து. ஓகேங்களா, ஸோ இதுவும் தவறான பதில். அப்போ எங்கன்னா ஓம்புயிரி செல்லோட மெம்பரேனில் இருந்து தான் பெறப்படுகிறது. ஓகேங்களா, அதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, பாக்டீரியாக்களை பாதிக்கும் வைரஸ்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பாக்டீரியாக்களை பாதிக்கும் வைரஸ்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டால் இதுக்கு சரியான பதில் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆப்ஷனும் என்னன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மைக்கோஃபேஜ்கள் அப்படின்னு சொல்கிறோம். மைக்கோஃபேஜ் என்றால் என்னன்னா பூஞ்சை என்று பொருள். மைக்கோனா என்னன்னு சொல்கிறோம், பூஞ்சை அப்படின்னு சொல்கிறோம். பூஞ்சைகளை தாக்கி அளிக்கும் வைரஸ்களுக்கு மைக்கோஃபேஜ்கள் என்று பெயர். எனவே பாக்டீரியாக்கான விடை இது இல்லை. ஓகேங்களா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாக்டீரியோஃபேஜ்னா என்ன, உயிரியலில் பாக்டீரியா என்றால் பாக்டீரியா, ஃபேஜ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு விழுங்குபவர் அல்லது அழிப்பவர் என்ற பொருள். ஓகேங்களா, பாக்டீரியா செல்களை தொற்றுக்குள்ளாக்கி அவற்றை அழிக்கும் அனைத்து வைரஸ்களுக்கும் பாக்டீரியோஃபேஜ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ இது சரியான பதில். பாக்டீரியாக்களை பாதிக்கும் வைரஸ்கள் பாக்டீரியோஃபேஜ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்கிறோம், சைனோஃபேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ சைனோஃபேஜஸ் என்பது நீலம் பசும் பாசிகளை மட்டுமே தாக்கி அளிக்கும் வைரஸ்கள் ஆகும். ஸோ அதனால் இதுவும் தவறான பதில். அடுத்து ஃபைட்டோஃபேகஸ் இல்லைனா ஃபைட்டோஃபேஜ் அப்படின்றது என்னென்னா தாவரம் என்று பொருள். ஃபைட்டோனா என்னது, பிளான்ட், தாவரம் என்று பொருள். தாவரங்களை தாக்கி நோய் உண்டாக்கும் வைரஸ்களுக்கு ஃபைட்டோஃபேகஸ் அப்படின்னு பொருள். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாக்டீரியாக்களை பாதிக்கும் வைரஸ்கள் என்னன்னு சொல்ல பாக்டீரியோஃபேஜ்கள் என்று அழைக்கிறோம். அடுத்த கேள்வி, T4 பாக்டீரியோஃபேஜில் மரபு பொருள் டேஸில் அமைந்துள்ளது. T4 பாக்டீரியோஃபேஜில் மரபு பொருள் டேஸில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, வால் இலைகள், ஆப்ஷன் பி உரை, ஆப்ஷன் சி தலை அதாவது காப்சிட், அடிப்படை தட்டுன் போது பேஸ் பிளேட் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, வால் இலைகள். வால் இலைகள் அப்படின் போது பாக்டீரியா செல்லின் மேல் வைரஸ் போய் இறுக்கமாக ஒட்டி கொள்வதற்கும் ஓம்புயிரியை கண்டறிவதற்கும் மட்டுமே பயன்படும் பாகங்கள் ஆகும். இதில் மரபு பொருள் இருக்காது. அதனால வால் இலைகள்ன்றது தவறான பதில். அடுத்து உரை அப்படின்னு சொல்லியிருக்கோம், பி ஆப்ஷன்ஸ். வாலில் உள்ள உரை பகுதி என்பது தலைப்பகுதியில் உள்ள டிஎன்ஏவை ஒரு சிரஞ்சு அதாவது ஊசி மூல பாக்டீரியா செல்லுக்குள் செலுத்துவதற்கு சுருங்கி விரியும் ஒரு குழாய் போன்ற அமைப்பு ஆகும். ஸோ இதுவும் தவறான பதில். அடுத்து என்ன கேட்டிருக்கு, ஆப்ஷன் சி தலை, ஹெட் கேப்சிட் அப்படின்னு சொல்கிறோம். T4 பாக்டீரியோஃபேஜ் வைரஸால் ஆனது தலைப்பிரட்டை வடிவத்தை கொண்டது. இதன் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அருங்கோண வடிவ தலைப்பகுதி உள்ளது. இந்த தலைப்பகுதியில் உள்ளே தான் வைரஸின் மரபு பொருளான இரு இலை டிஎன்ஏ பாதுகாப்பாக அடைக்கப்பட்டுள்ளது. எனவே மரபு பொருள் தலைப்பகுதியில் தான் உள்ளது.
ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, தலைப்பிரட்டை வடிவத்தை கொண்டதுன்னு சொன்னால் இது மேல் பகுதியில் அருங்கோண வடிவம் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸகோனல் வடிவம் இதில் இருக்குது. ஓகேங்களா, வடிவத்தில் தலைப்பகுதி உள்ளது. இந்த தலைப்பகுதி புரத உரையான ஒரு கேப்சிட். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கேப்சிட் ஹெட் இருக்குது. இந்த தலைப்பகுதியில் உள்ளே தான் வைரஸின் மரபு பொருளால் ஆன டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகேங்களா, இங்கே தான் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பாதுகாப்பாக அடைக்கப்பட்டுள்ளது. எனவே மரபு பொருள் தலைப்பகுதியில் தான் உள்ளது. ஓகேங்களா, ஸோ அப்போ தலை கேப்சிட் அப்படின்றது சரியான பதில். ஏன் அடிப்படை தட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாலின் கீழ்ப்பகுதியில் ஸ்பைக்ஸ் மற்றும் வால் இலைகள் இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு தளமாகும். இதுவும் ஓம்புயிரியை அட்டாக் செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதனால் வந்து இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் வந்து சி, தலை, அதில் தான் இருக்குது. T4 பாக்டீரியோஃபேஜில் மரபு பொருள் கேப்சிடில் அமைந்துள்ளது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி என்னென்னா, வைரஸ்களின் அளவு பொதுவாக டேஸில் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா, அதோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைக்ரோமீட்டர்கள் μm, நானோமீட்டர்கள் மில்லிமீட்டர், ஆங்ஸ்ட்ராம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர் அப்படின்றது ஓரளவிற்கு பெரிய நுண்ணுயிர்களான பாக்டீரியாக்கள், அதாவது பாக்டீரியான்னு எடுத்திங்கன்னா 1 to 10 மைக்ரோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றும் மனித செல்களின் அளவை அளவிட பயன்படும் அலகு அப்படின்னு சொல்லலாம். வைரஸ்கள் இதை விட சிறியவை என்பதால் இந்த ஆப்ஷன் வந்து தவறானது. அடுத்து நானோமீட்டர்ன்றது வைரஸ்கள் என்பவை பாக்டீரியாக்களை விடவும் மிக சிறியவை. சாதாரண கூட்டு நுண்ணோக்கி, அதாவது லைட் மைக்ரோஸ்கோப்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டுமே தான் பார்க்க முடியும். வைரஸ்களின் அளவு பார்த்திங்கன்னா பொதுவாக 20 நானோமீட்டர் முதல் 300 நானோமீட்டர் வரை இருக்கும். ஸோ எனவே இதன் அளவை நானோமீட்டரில் தான் குறிக்கப்படுகிறது. அடுத்த ஆப்ஷன் சி, மில்லிமீட்டர்ன்றது தவறு. ஏன்னா நமது வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய பெரு அளவிலான பொருட்களை அளக்கும் அலகு தான் மிக நுண்ணிய வைரஸ் இதில் வந்து அளக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ பூச்சிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்ணில் பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதெல்லாம் மில்லிமீட்டர் சைஸில் இருக்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ அதனால் இதுவும் தவறான பதில். ஆங்ஸ்ட்ராம் அப்படின்போது பார்த்தீங்கன்னா வேதியியல் பிணைப்புகள் மற்றும் மிக சிறிய மூலக்கூறுகளின் அளவை குறிக்க பயன்படும் அலகு தான் இந்த ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்கிறோம். வைரஸின் ஒட்டுமொத்த அளவை அளவிட இது பொதுவான அலகும் அல்ல. ஸோ இதுவும் தவறான பதில். அப்போ வைரஸ்களின் அளவு பொதுவாக நானோமீட்டரில் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரிவில் இருந்த 10 கேள்விக்கும் அதுக்கான பதில் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? அடுத்து நம்ம வந்து பிரிவு 2 பார்க்கணும். இது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். மரபணு அமைப்பு மற்றும் பிரதிபலிப்புன்றது இந்த பிரிவிலும் 10 கேள்விகள் இருக்குது. இது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.